வணக்கம். உனக்கு ம். அ எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பரிது. ஏழாம் அறிவுனா என்ன? ஏழாம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கா? ஏழாம் அறிவு வரைக்கும் தான் ஆ போயிட்டுருக்கிறேன். ஏழாம் அறிவே ஏன் ஏழாம் அறிவுனா என்ன? ஆ 7ஆம் அறிவுன்னு தனியா ஏதாவது இருக்கான்னா, நம்ம உடம்புல இருக்கிற மனம் தான் 7ஆம் அறிவு. அதனுடைய வளர்ச்சிய தான் நம்ம பயன்படுத்தாம இருக்கிறோம். அதனுடைய வளர்ச்சியை தான் பயன்படுத்தாத இருக்கு. ஏன்னா அறிவு வளர்ச்சியை நம்ம பயன்படுத்திட்டோம். அறிவு வளர்ச்சியை பயன்படுத்தி சொகுசு வாழ்க்கையை பயன்படுத்திட்டோம். ம். அறிவை பயன்படுத்தி நிறைய கண்டுபிடிச்சாச்சு. அறிவை பயன்படுத்தி நிறைய கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் இங்க என்னன்னா, ஆரோக்கியத்துக்கு மட்டும் மனதை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இங்க தாங்க எல்லாம் தோத்து போயிட்டாங்க. அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ம். அறிவை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை தர முடியுமான்னா தர முடியாது. அறிவு வளர்ச்சி அறிவு வளர்ச்சி என்பது பகுத்து பார்த்தல். அதுல முடிஞ்சு போச்சு எல்லாமே. பகுத்து பார்த்தல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு. பகுத்தறிவுல பகுத்தறிவுனா 6ஆம் அறிவு. பகுத்து பார்த்தல். அவ்வளவுதான். ம். அது எந்த அளவுக்கு போகுதுன்னா, அது ஆரோக்கியத்தை நோக்கி போகுதானா போகல. பகுத்தறிவை பயன்படுத்தி ஆரோக்கியத்தை பயன்படுத்த முடியாது. அப்படின்னா, அது விட்டுட்டு ம். வேறைக்கு போகணும். அதாவது இது அவ்வளவுதான். 6ஆம் அறிவுல ம். இவ்வளவுதான். இது 6வது படியில இவ்வளவுதான் எட்டி பார்க்க முடியும். 6வது படியில் இந்த உயரத்துக்கு தான் போக முடியும். ம். 7க்கு தான் போணும். 7வது போறத பரிணாம அறிவு. இது யாருக்கும் இன்னும் உலகத்துக்கு புரியல. அப்ப 7வது இப்ப மனிதன் என்னவா மாறப் போறான்? இப்ப என்ன எல்லாத்துக்கும் இருக்கும். குரங்கிலிருந்து மனிதன் மாறினாங்கிற எண்ணம் கூட மனிதனுக்கு இன்னும் யாரும் இல்லை. நம்ம அங்க பறவையிலிருந்து விலங்குல இருந்தா மாறி இருக்கோம். நம்ம ம். ஆறறிவு பெற்ற மனிதன், நாம ஆறறிவு உள்ள மனிதன் அப்படிங்கிறத விட இன்னும் யாருக்கும் முழுமையான நம்பிக்கை இல்லை. நமக்கு 6 அறிவு இருக்கு. நமக்கு இருக்குன்னு இன்னும் தெரியல. தெரியல. நமக்கு 6 அறிவு இருக்குது. அடுத்த வளர்ச்சி 7ஆம் அறிவு. 7ஆம் அறிவு வந்து மன வலிமை அப்படின்னு இப்ப 6 அறிவோடு கூட இன்னொன்னு இருக்கு. அது என்ன இருக்குதுன்னா அதுக்கு வடிவம் கிடையாது. ம். சில விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பொருளா காட்ட முடியும். சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா ம். அஹ், இப்ப, உருவமா காட்ட முடியும். சிலது வந்து உருவம் இல்லாம உருவம் இல்லை. சில விஷயத்துக்கு உருவம் இல்லை. ஆனால் செய்திகள்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு உருவம் கிடையாது. ம். ஆனா செய்திகளை செயல் வடிவமா கொண்டு வர்றப்போ உருவத்தை காட்டுறோம். அப்ப அப்ப ரெண்டு வடிவத்துல வேலை செய்யுது. ஒண்ணு உருவத்துல வேலை செய்யணும்னா அறிவை பயன்படுத்திக்கிறோம். அருவத்துல வேலை ம். செய்யறது மனதை பயன்படுத்திக்கிறோம். அங்கதான் விஷயமே இருக்கு. அப்படிதான். அருவத்தை பயன்படுத்துகின்ற பொழுது மனசு. அது 6 அறிவு அதுவே அவற்றோட மனமே. இது நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு தத்துவம் இருக்குது. 6 அறிவு அதுவே ம். அவற்றோட மனமே. தொல்காப்பியத்துல அது இருக்கு. 15,000 ஆண்டுக்கு முன்னாடி தோன்றிய தொல்காப்பியம். கிட்டத்தட்ட 12,000 ம். 13,000 ஆண்டு ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஐந்திர வல்லமை இருக்கு. ஐந்திரம். இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ம். தத்துவத்தை பத்தி படிக்கிறோம். அதாவது அஹ், என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா மனித குலத்தின் ஆதியில் இருந்து தொடங்கிய ம். அறிவு நிலை. ஆதியிலிருந்து தொடங்கிய அறிவு நிலை. அறிவு அறிவு வளர்ந்த அறிவு வளர்ச்சியை பற்றி என் கருத்து. வெங்கடேஷ் என்ன சொல்றாருன்னா ஆதியிலிருந்து தொடக்கத்திலிருந்து தொடக்கத்திலிருந்து ம். தொடங்கிய அறிவு வளர்ச்சியை ஆதியிலிருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சியை பற்றி நான் எழுதுகிறேன். அது ஆதினா எவ்வளவு 10,000 இருக்கலாம், 20,000 ஆண்டு இருக்கலாம், 30,000 ஆண்டு எவ்வளவு வேணா இருக்கலாம். அந்த வளர்ச்சி ஆ. நிலையை பற்றிய ஒரு குறிப்பு அதுக்கு ஒரு வளர்ச்சி நிலைக்கு பற்றிய ஒரு குறிப்பு வேணும் இல்லையா? ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கணும். ம். ஏதாவது ஒரு கருத்து வடிவம் ம். இருக்கணும். ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சிருக்கணும். ஏதாவது
எழுதியிருக்கணும். எங்கேயாவது பாறையிலாவது எழுதி வச்சிருக்கணும். பாறை இலையாவது சரி, பாறை ஓவியத்திலாவது செதுக்கி வச்சிருக்கணும். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வச்சு தான் படிக்கிறாங்க. கல்வெட்டு பாணியில் எழுதுனது இப்போ 4000 ஆண்டுக்கு போயாச்சு. நம்ம எழுத்தறிவு, ம். தமிழர்கள் வந்து எழுத்தறிவு பெற்று கிட்டத்தட்ட 5000 ஆண்டுக்கு மேல ஆச்சுன்னு வந்துருச்சு. ம். சிந்து செவடி நாகரிகம் 5000 6000 ஆண்டு வந்தாச்சு. சிந்து சமவெளி நாகரிகமும் தமிழர் நாகரிகம். தமிழர்கள் தான் முதல் தான் எழுத்தறிவு பெற்றவங்களே தமிழர்கள் தான் உலகத்துல. உலகத்துல முதல் முதல் 6000 ஆண்டுக்கு முன்னாடி எழுத்தறிவு பெற்றவங்க தமிழர்கள் தான். ஆ. இப்ப இருக்கிற தமிழை படிக்கிற மாதிரி சிந்து சமவெளி எடுத்து படிக்க முடியும். படிச்சுட்டாங்க முடிஞ்சது, ம். அவ்வளவுதான். படிச்சாச்சு. ஆ. 6000 குறியீடும் படிச்சுட்டாங்க. 5000த்துக்கு மேல குறியீடு இருக்கு, அதை படித்து விட்டார்கள். ஆ. அப்படின்னா வேற எந்த மொழியோட ஒத்து போகல, தமிழ் மொழியோட தான் ஒத்து போகுது. உலகத்துல எந்த மொழியோட ஒத்து போகல. ம். தமிழ்ல நம்ம கட்டடம் கட்டடம், சட்டம் சட்டம், பட்டம் தட்டம்னு படிக்கிற மாதிரி படப்படம்னு படிச்சுட்டு போயிடலாம். அந்த எல்லாம் எழுத்து அப்படியே இருக்கு. படிச்சுட்டாங்க ம். படிச்சுட்டாங்க. பெரிய பெரிய ஆராய்ச்சிகள்ல வந்துட்டாங்க. இப்போ அந்த இருக்கிற குறியீடு இருக்கு இல்லையா, அந்த குறியீடு ம். 6 போட்டு 6 மீனுங்கிறான். 6 போட்டு 6, 3 போட்டு அழகா படிச்சிடலாம். படப்படன்னு படிச்சுட்டா இன்னைக்கு அது வேகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. அதை படிக்கிறதுக்கான ம். சில ஆர்வம் இருக்குது. சில ம். ஆர்வலர் வந்துட்டாங்க. அப்ப அதுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. அது அது அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்கு என்ன பயன்படும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நாம ஏற்கனவே தமிழ் ம். படிச்சாச்சு. இதுல இருந்து நம்ம என்ன ம். கொண்டு போறோங்க பாரு. அது வந்து இந்த ஆரம்ப நிலை என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்க பண்றாங்க. இப்போ அதான். தெரிஞ்சு அது நமக்கு தேவையான அறிவியல் நுட்பம் கிடைக்குமா, அதை படிச்சோம்னா நமக்கு தேவையான அறிவியல் நுட்பம் கிடைக்குமா, ம். அதுதான் இங்க விஷயமே. அறிவியல் நுட்பம் கிடைக்குமா, மனிதனுக்கு பிரச்சனை தீர்ப்பதற்கு ஏதாவது எழுதி வச்சிருக்கிறாங்களா, ஆ. நம்ம பாக்குறாங்க. இதுல என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, அதுல இருக்கிற குறியீடு எழுத்து இருக்குது இல்லையா, அந்த எழுத்து ம். வடிவங்களை உலகத்துல எல்லா நாடுகளையும் அந்த குறியீடு பயன்படுத்தியிருக்காங்க. எல்லா நாடுகளும் இந்த குறியீடு இருக்கு. எல்லா நாடுகள்லயும் சிந்துவெளி குறியீடு இருக்கு. அந்த அந்த குறியீடு இருக்கு. அதாவது அஹ், சும்மா அடையாளத்துக்காக போட்டு வச்சுக்கிறது. அந்த குறியீடு இப்போ வந்து நம்ம வந்து அவன் எந்த மொழி வேணும் பேசிட்டு இருப்பான். ஆனால் இந்த சிந்துவெளி குறியீடு இருக்கு இல்லையா, அந்த ஒரு எழுத்துவோ, ஆ. 2 எழுத்துவோ, ஒரு 6 எழுத்துவோ, ஒரு 7 எழுத்துவையோ, அவன் அந்த உலகம் பூரா பரவி இருக்குது. அது 3 கோடு போடுறது, ஒரு கோடு போடுறது, புள்ளி வைக்கிறது, அப்புறம் இந்த சம்பிரதாய ஆ. சின்னம் வைக்கிறது இல்லையா, சம்பிரதாய ம். சின்னங்கள் வைப்பது, தொடக்க இப்ப ஊ ம். போடுறது, இப்படி எல்லாம் சில புள்ளி வைப்பது, இதெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு நாட்டுல இருக்கு. இது எங்க இருந்து போயிருக்குன்னா, எல்லாம் ம். சிந்து சமவெளியில இருந்து அந்த குறியீடுகள் உலகம் பூரா போயிருக்கு. மனுஷன் போயிருக்கான்லாம் இடம். இந்த இந்த எழுத்தை அவன் படிச்சுட்டு போயிருக்கேன். இந்த எழுத்தை அவன் பயன்படுத்திட்டு இருக்கிறான். எத்தனை வருஷம் பிறகு இது 10,000 வருஷம் இருக்குதுங்கிற. அப்படின்னா இந்த எழுத்து ம். இங்க வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க, அல்லது இங்கிருந்து பரவி போயிருக்கணும். இப்படிதான் இருக்கு. ம். இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இப்ப அது நமக்கு இப்ப தேவையில்லை. இப்ப என்ன சொல்றாருன்னா, அஹ், வேதம், அதாவது வேதம் அனாதியானவை, வேதம் அனாதியானவை அப்படின்னு சொல்றாரு. வேதம் அனாதியானவை. அனாதினா எதுவும் இல்லாததுங்கிறது. எது 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 அனாதி, எது எது ஆதி, எது அனாதி அப்படின்னு நமக்கு அந்த வேதம் அனாதியானதுன்னா அது ஆரம்பத்துல இருந்தே இருக்குதுங்கிறாரு. எது எது வேதம் அப்படின்னா, ம். அனாதி அப்படின்னா யாருமே இல்லாம இருக்குதா. ம். அனாதியானது. ம் அனாதிகள்னா அனாதிகள்னா யாரும் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அனாதிகள்னா யாரும் இல்லாதது, தானாகவே தோன்றியது, அல்லது ஆஹ், அதுக்கு சரியான எதுவும் பதில் இருப்பா. இல்லாதது. எதுவும் இல்லாதது அது. எதுவும் இல்லாததுன்னு என்னமோ சொல்றாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆழமா இருக்கு. அது நமக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் நம்ம அப்படியே இருக்கிறதபடி படிப்போம். வேதம் அனாதியானவை, மனித குலத்தின் முதல் மொழியான, இங்கதான் வருது கரெக்டா, மனித குலத்தின் முதல் மொழியான தமிழ் மொழி. இதான் உலகத்தினுடைய மனித குலத்தினுடைய முதல் மொழி. ம். இதுலதான் விஷயமே இருக்கு. இதுல மனித குலத்தின் முதல் மொழி, மனித குலத்தின் மூத்த மொழியான, மனித குலத்தினுடைய மூத்த மொழின்னு வச்சுக்கலாம். முதல் மொழிங்கிறத மூத்த விட மொழி. மூத்த மொழி, முதல் ம். மொழிங்கிறத விட மூத்த மொழி. மூத்த மொழி. ஆ. ஆஹ்
பல மொழிகள் தோன்றி அழிஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாட நான் அந்த கருத்து எனக்கு இருக்குது. பல மொழிகள் தோன்றி இருக்கலாம். அது பயன்பாட்டுல ம். இல்லாம மறைஞ்சிருக்கலாம். ஆனா நமக்கு தெரியல. இதுக்கு மட்டும்தான் இப்ப வரி வடிவம் இருக்குது. இதுக்கு மட்டும் வரி வடிவம் இருக்குது. புழக்கத்தில் இருக்குது. பல கோடி ஆண்டு புழக்கத்தில் இருக்குது. இனிமையா இருக்கு. பேசுறதுக்கு இனிமையா இருக்கு. வாழ்ந்து வருகின்ற மொழி. அதான் உலகத்துல இருக்கிற எல்லா அறிஞர்களும் ஆச்சரியப்படுறது. பல மொழிகள் காணா ம். போச்சு. 2 மொழிகள் மட்டும்தான் இப்ப உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது. ஒண்ணு சைன மொழி, இன்னொன்னு தமிழ் மொழி. தமிழ் மொழி. எல்லா மொழியும் போயிடுச்சு. சைன மொழி வந்து இலக்கண தரம் கிடையாது. தமிழ் மொழிக்கு ம். மட்டும்தான் இலக்கண தரம் உண்டு. அதுலயும் இதுதான். ம். அப்ப தமிழுக்கு உலக ஆராய்ச்சியாளர்கள், மொழியை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 16 வகையான தகுதிகள் இந்த தமிழ் மொழிக்கு இருக்குன்ட்டாங்க. இந்த 16 வகை தகுதி இருந்தா மட்டும்தான் அது அந்த மொழி அந்த மேன்மை அதாவது என்ன சொல்றாங்க, உயர் தனி செம்மொழிம்பாங்க. உயர் தனி செம்மொழி. ஆ. இதுக்கு மட்டும்தான் இருக்குது, வேற எதுக்கும் கிடையாது. அப்ப மனித குலத்தின் மூத்த மொழியாகும். அது ஒரு மூத்த மொழி. பிரதமர் வரைக்கும் ம். இந்த டெல்லியில இருக்கிற அமைச்சர்களே சொல்றானுங்களே, ஆமா மூத்த மொழி தமிழ் மொழி தாங்கிறீங்களே, மூத்த மொழி அவ்வளவுதான். இது அதான். மந்திரத்துக்கு மட்டும் இந்த தமிழ் இந்த சமஸ்கிருதம் மந்திரத்துக்கு மட்டும் பயன்படுத்தி. ஆ. தமிழ் மொழி வாழ்வியலுக்கு பயன்படுத்தி. தமிழ் மொழி வாழ்வியலுக்கு. ம். இது மந்திரத்துக்கு சில ரகசியம் பேசுறதுக்காக. அதான். யாருக்கும் தெரியாது. ஆஹ். அங்கதான் வருது. சரி. ஆனா நாம என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டீங்கன்னா, அந்த இப்ப நமக்கு வந்து ம். சமஸ்கிருதம் தெரியாது. ஆனா மொழிபெயர்த்து சொன்னா புரிஞ்சுக்குவோம். மொழிபெயர்த்து சொன்னா புரிந்து கொள்வோம். பண்ணிக்கலாம். அப்படித்தான் விவேகானந்தர் பண்ணியிருக்காரு. ம். அந்த விவேகானந்தர் தான் என்ன பண்ணாருன்னா, பதஞ்சலி வந்து அவருக்கு அவருக்கு ஆங்கிலம் தெரியும். ஆங்கிலம் படிச்சாரு. அவர் தாய்மொழி வங்காள மொழி. வங்காள மொழி தான் அவர் தாய்மொழி. ம். அதுக்கப்புறம் ஆங்கிலம் படிச்சாரு. ஆங்கிலம் படிச்சுட்டு தான் அமெரிக்கா எல்லாம் போனது. ஆங்கிலம் படிச்சுட்டு தான் அமெரிக்கால போய் சொற்பொழிவு எல்லாம் பண்ணுனது. கடைசியில அங்கெல்லாம் எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சு போய், எந்த தகுதியும் இல்ல, ஒழுக்கம் இல்ல, பண்பு இல்ல, நாகரிகம் இல்ல, மன அமைதி இல்ல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா எங்கடா இருக்குன்னு ம். பார்த்தா, அவர் மொழியிலும் இல்ல. அவர் மொழியிலே இல்ல. அது விட்டா சமஸ்கிருத மொழி. அது யாருமே படிக்காத மொழி. அதை எடுத்து படிக்க பார்க்கும் பொழுது, சரி நீதிகள்லாம் ம். படிக்கிறாரு. அதுல நீதி இருக்குது. அதுல நீதி கதைகளே இருக்கு. மற்ற புராண கதைகளை விட்டு தள்ளுங்க. நீதி. அந்த நீதி படிக்கிற பொழுதுதான், ஓ இதுல இருக்குதுடான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ஆ. அந்த நீதி கதைகளை படிக்கும் பொழுதுதான் மனிதன் யாரு, மனதை பற்றி படிக்கிற பொழுதுதான் அதை மொழிபெயர்க்க முயற்சி பண்றாரு. அதுல ஒண்ணுதான் பதஞ்சலி யோக சூத்திரம். அவர் எழுதினது அந்த பதஞ்சலிக்கு உரை எழுதுனது அவர் தான் முதல் அதாவது ஆங்கிலத்துல எழுதுனது ம். முதலாளி அவரு தான். அதுக்கு பேரு ராஜயோகம்னு பேரு. அதுல அது முக்கியமானது அந்த பதஞ்சலி யோக சூத்திரம். ஏன்னா பதஞ்சலி வந்து சமஸ்கிருதத்துல எழுதுறாரு, திருமூலர் ம். வந்து தமிழ் எழுதுறாரு. இதுதான் பெரிய விஷயமே. 2 பேரே ஒரே இடத்துல பாடத்தை படிச்சுட்டு வந்து ஒருத்தர் இந்தி எழுதுறான், ஒருத்தர் தமிழ் எழுதுறான். தேர்வு ஒண்ணுதான். ஒருத்தர் இந்தியில ஒருத்தர் ஒருத்தர் தமிழ் எழுதுறான். அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா, தனக்கு தெரிஞ்ச மொழி சமஸ்கிருதம் எழுதிட்டாரு, அதே விஷயத்தை இவரு ம். தமிழ் மொழியில் எழுதிட்டாரு. ஆனா விடை ஒண்ணுதான். ம். அது ஒத்து போறனாலதான் வெங்கடேசனுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த தமிழ் மொழியில மொழிபெயர் ராஜயோகம் பாரு, எங்க ராஜயோகம் இருக்கு. இதுதான் ராஜயோகம். தெரியுதா? உங்க படம் சென்றா வரல. உங்க ராஜயோகம் தெரியுதா? மூஞ்சே வரல. முகம் வரல. முகமே வரல. வருது கொஞ்சம். உங்க போட்டோ சென்டரா வரலையா? ம். இப்ப வருது. இப்ப ராஜயோகமே இங்கிலீஷ்ல தான் இருக்குதையா? ஆங்கிலத்துல தான் இருந்திருக்கும். தமிழ்ல இருக்கு. இல்ல ராஜயோகம் வந்து அவரு
பதஞ்சலி தான் இங்கிலீஷ்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு இப்ப இப்ப தெரியுதா? விவேகானந்தர். இப்ப தெரியுதா? ஆ தெரியுது. உட்காந்துருக்கிறது தெரியுது. அது ஒரு ஆள் உட்காந்துருக்கா, அது விடுத்தலுக்கு மேல ராஜயோகம் தமிழ் எழுதிருக்கு, தெரியுதா? ஆ தெரியுது தெரியுது. அவ்வளவுதான். இது வந்து ராஜ ஆங்கில மொழிபெயர்ப்புல இருந்து வந்தது தான் இது ஆமா, விவேகானந்தர். ஆமா, சின்ன புத்தகம், ரொம்ப சிறுசு. அவரு சமஸ்கிருதத்துல இருந்து ஆங்கிலத்துல எழுதி அதை தமிழ் ஆக்கம் பண்ணியிருக்காங்க. அதுதான் வெங்கடேசன் கிடைச்சது. மொத்தமா 194 செய்யல் இருக்கு. 194 செய்யல், அவ்வளவுதான். செய்யுள் வடிவம் தான் எல்லாம். ஆமா, ம். அதை ஒரு நடையே எழுதிடுறதான், அது ஒரு நடையே எழுதுறதான். அதுல ஏற்படுகின்ற கோளாறுல தான் மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. இப்ப திருக்குறள் செய்யுள் அதை உரைநடையா பண்ணும்போது மாத்தி விட்டாங்க. நல்ல வேலை ஒத்து போகுது இதுல. அந்த எதுன்னு கேட்டீங்கன்னா, திருமந்திரத்தில் சொல்லக்கூடிய இந்த நியமம், தூய்மை செய்யுதுன்னு சொல்றாரு. திருமந்திரத்துல முதல் விதி தூய்மை செய்யுங்கிறாரு. அதே மாதிரி பதஞ்சலியை வந்து நியமம் எழுதுறாரு, தூய்மை செய்யுங்கிறாரு. ரெண்டும் ஒத்து போகுது. அது கரெக்டா பிடிச்சிட்டாரு. இல்ல அப்படின்னா ஒரு ஆதாரம் தான் கிடைச்சிருக்கும் நமக்கு. அதாவது நமக்கு இவருக்கு உண்மையாலுமே விவேகானந்தர் வந்து அந்த ஆங்கிலத்துல மொழி பெயர்த்து போடாம இருந்தாருந்தா அந்த உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்காது. அது யாருக்கும் தெரியல. ஆமா, நல்ல வேலை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தது என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்ல மொழிபெயர்த்து போட்டாங்க ராமகிருஷ்ணா மடம். அவங்க அந்த பெரிய வேலையை செஞ்சிருக்காங்க. அப்ப சமஸ்கிருதத்திலிருந்து ஆங்கிலம், ஆங்கிலத்திலிருந்து தமிழ். அப்படி தமிழ்ல வந்ததுதான் இவர் படிக்கிறார். யாரு? விவேகானந்த. இவர் நம்ம நம்ம வெங்கடேசன். ஆமா, அதை எடுத்து படிச்சிருக்காரு. அப்ப திருமந்திரத்தையும் படிக்கிறாரு, பதஞ்சலியும் படிக்கிறாரு. அப்ப கரெக்டா ஒத்து போச்சு. அது தேடிட்டே போறாரு பாருங்க. அது தேடிட்டே போய் எங்க ஒத்து வருது, அது பெரிய வேலை. அது நிச்சயமா பல எங்க நியமம்னா என்னன்னு யாருக்கு முதல்ல தெரியும்? நியமம்னா என்னன்னு யாருக்கு முதல்ல தெரியும்? முதல்ல நியமம்னா என்னன்னு யாருக்கு தெரியும்? ஐயா தெரியல. அது இதைத்தான் குறிக்குதுன்னு என்ன தெரியும்? இதைத்தான் குறிக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அதான் அப்படி சும்மா சொல்லுவோமே தவிர அது என்ன நியமத்துல நியமத்துல பாத்தீங்கன்னா திருமந்திரத்துல நியமத்தை பத்தி சொல்றாரு. அது 10 வகை, 10 செயல்பாடு சொல்றாரு. அது தனிமனித செயல்பாடு. பொது, அதாவது சமூகத்துக்கான ஒழுக்கம் இருக்குது, தனி மனிதனுக்கான ஒழுக்கம் இருக்குது. 2 ஒழுக்கமா இருக்குது நமக்கு. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வெளியே போறப்போ அதுக்கான ஒழுக்கம் இருக்குது. வீட்டுல இருக்கிறப்ப சில ஒழுக்கத்தை வச்சிருப்போம், வெளியே போனா ஒரு ஒழுக்கத்தை வச்சிருப்போம். வீட்டுல இருக்கிற மாதிரி வெளியே நம்ம செய்வோமா? செய்ய முடியாது. அப்ப இந்த தனி மனிதனுக்கான ஒழுக்கம் தான் நியமம். இந்த கொல்லான் கொலை செய்யான் பொய்குறான் கொலை செய்யறாங்க. கொல்லான் கொலை செய்யான் பொய்குறான் கலைவிலான்கள் அது வந்து சமூகத்துக்கான ஒழுக்கங்கள். வெளியே போனோம்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது. வெளியே போனோம்னா ஒரு நியமம். அது வந்து பத்தி இயமம். அதுக்கு பேர் இயமம்னு பேரு. நியமம்ங்கிறதா உன் சொந்தத்தை, உன்னுடைய தனிப்பட்ட உயிரை காப்பாற்றிக் கொள்வது, உன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வது. அதே நியமம். வெளியில இதுதான். அப்ப அப்ப 2 ஒழுக்கம் கரெக்டா. அப்ப வெளி சம்பந்தமான ஒழுக்கத்துக்கு வந்து இயமம், உள்ள சம்பந்தமானதுக்கு வந்து நியமம். இதுதான் 7ஆம் அறிவுங்க ஐயா. இந்த 7ஆம் அறிவு இதோட தொடர்பு. அப்படி அதனாலதான் நீங்க ஆரோக்கியத்தை பிடிக்க முடிகிறது. இல்லைன்னா ஆரோக்கியத்தை பிடிக்க முடியாது. ஆரோக்கியத்தை பிடிக்க முடியாது. இல்லைன்னா அவதான் சொல்றானே, அவன் அறுவை சிகிச்சையை தான் பண்றானே தவிர சக்கரை நோய், அறுவை சிகிச்சை பண்ணி சக்கரை நோய் குணமாக்க முடியும். அறுவை சிகிச்சை பண்ணியாச்சு, இனிமேல் சக்கரை நோய் இல்லை, யாராவது சொல்ல முடியுமா? அப்படியேதான் இருக்கும்.
சக்கரை நோயின்னு சொல்லிட்டு எங்க அறுவை சிகிச்சை பண்ண வைக்குது பாருங்க, மாட்டிட்டான் பாருங்க. ம். இப்ப கல்லீரல் கெட்டு போச்சுன்னா அதை எடுத்து மாத்திடுறான், சரியா? ம். கணையம் கெட்டு போச்சுன்னா ஆமா. அதை எடுத்து மாத்திடுறான். சக்கரை நோய் வந்துச்சுன்னா எதையும் இருக்க போறீங்க? உடனே இருக்க முடியாது. எதுவும் பண்ண முடியாது. இருக்கிறது எல்லாமே கெட்டு அப்படிதான் இருக்கும். எல்லாமே கெட்டு போகுதுங்கிறான், எல்லாம் அழுகி போச்சுங்கிறான், எல்லாமே அழுகி போகுது, அழுக ஆரம்பிக்கிறது. சக்கரை நோய் வந்து முதல்ல அழுகி போகும், எல்லாமே அழுகி போயிடும். என்னது? எல்லாம் அழுகி போயிடுது. ஆஹ் மாத்துறதுக்கு வழி இல்ல. மாத்தறதுக்கு வழியே இல்ல, அழுகி போச்சப்பா. ரெண்டாவது ஒட்ட வச்சாலே அது அழுகிட்டு இருக்குது. ஆ. இப்ப மாம்பழம் அழுகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கங்க, மாம்பழம் அழுகுதா, சரி அதை அறுத்து போட்டு வெளியே இருக்கிற மாம்பழம், புது ம். மாம்பழத்தை ஒட்ட வச்சா அது ஏத்துக்காது. ஏன்னா அழுகிட்டே இருக்குது, அவ்வளவுதான். இந்த புது மாம்பழத்தை ஏத்துக்காது, புது சதையை ஏத்துக்காது. ஏத்துக்காது. அவ்வளவுதான். அழுகிறத தூக்கி குப்பையில போடுறான். அழுகி போச்சுன்னா அப்படியே தூக்கி போட்டுற வேண்டியதுதான். ம். சக்கரை நோயில வந்து ஒரு கால் அழுகிது, விரல் எடுக்கலாம், சரி, விரல அப்படியே கட்டிட்டு இன்னொரு விரல் ஒட்ட வைக்கலாம்னு முடியாது. ம். அங்க சிக்கலாயிடுச்சுங்க ஐயா. அங்க அதனால சக்கரை நோய் கண்டு இவ்வளவு பயப்படுறாங்க எல்லாருமே. தப்பிக்கவே வழி இல்லாத மாட்டிக்கிறாங்க. ரொம்ப கொடூர நோய்ங்க ஐயா, அது வேகமா பரவிட்டு இருக்குது. ஆ. அதனாலதான் அது மட்டும் இல்ல, இனப்பெருக்கே நின்று போயிரும். எல்லாமே மரண மண்டலத்துல இருந்து எல்லாம் மூளையே கெட்டு போயிருங்க ஐயா, எல்லாமே போயிரும். முளையே கெட்டு விடுது. மூளையிலிருந்து நரம்பு அத்தனை இன்னைக்கு வந்து உலகத்திலே வேகமா பரவுற நோய் வந்து இப்ப சக்கரை நோய் தான். அதுக்கு அதுக்கு அடிப்படை பெருங்குடல் கெட்டு போடுது. நேத்து பெருங்குடல். சொன்னது. பெருங்குடல் தான். பெருங்குடலை சுத்தம் பண்ண முடியே. அங்கிருந்து அங்- அங்கிருந்து ஆரம்பிக்குது அது. பெருங்குடல் ஆரம்பிச்சு எல்லா பெருங்குடல் ஆரம்பிச்சு நேரா மூளைக்கு போய் அப்புறம் எல்லா பக்கம் தகவல் கொடுத்து சரி ம். பண்ணுது. ஆ. உடனடியே சரி பண்ணிடுது. அதனாலதான் சர்க்கரை 3ஆவது நாளே கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது. 3ஆவது நாள் கட்டுப்பாட்டுக்கு வந்து அப்புறம் சுத்தம் பண்ண 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 பல உடல்ல இருக்கிற 10-15 நோய்கள் போயிடுது. அது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா பெருங்குடல். அங்க இருந்தே ஆரம்பிச்சோம்னா ம் சுத்தம் ஆகிக்குது. சுத்தம் ஆயிருது. சுத்தாயிரம் கட 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 கடன்னு எல்லா நோயும் போயிடும். அதாவது வெங்கடேசனுக்கே 10 நோய் இருந்து குணமாக்கி இருக்காருல்ல, ரொம்ப கொடூர நோயில இருந்து. ஆ, உலகத்திலே முதல் அவரு முறையாக, ஆமா, உலகத்துல முதல் முறையாக வெங்கடேசன் தான் தன் நோயை குணமாக்கி காமிச்சவர். அவரும் சக்கரை நோயில தான் இருந்திருக்காரு. சக்கரை நோய் மூட்டு வலி அது எழுதியிருக்காரு பாருங்க. சக்கரை நோய் மூட்டு வலி, ம். ம். நான் தொடங்கிய நான் ம். தொடங்கிய பொழுது எனக்கு இவ்வளவு நோய் இருந்தது. ம் ம். 49ஆம் பக்கம் எழுதியிருக்காரு பாருங்க. 40 எத்தனை பக்கம் தெரியுமா? 49ஆம் பக்கம். சுகர், பிரஷர், மூட்டு வலிகள் உள்ளிட்ட அனைத்து நோய்களுங்கிறாரு. ம். 49 பக்கம். அனைத்து நோய்களும் சரியாகிவிட்டன சரியாகி இன்று. விட்டது. அப்ப இது சில்லற நோய் எக்கச்சக்கமா, சில்லற நோய் நிறைய இருக்கு. சில்லற நோய் நிறைய இருக்கு. அதெல்லாம் போயிடுச்சுங்கிறான். சுத்தமான மனித உடல் தனக்கு அப்ப தண்ணீரை வைத்து இது உலகத்தின் முதல் சான்று இவர்தாங்க. ம். முதல் சான்று, தனக்கு தானே ஆராய்ச்சி பண்ணி முதல் தான். உலகத்தின் முதல் சான்று. 93 கிலோ இருந்த எடை வந்து 63 கிலோ 5 மாசத்துல மாத்துறாரு. 7வது மாசத்துல தொடங்கி 12வது மாசத்துல முடிச்சிடுறாரு. 7வது மாசம் தொடங்கி 12ல முடிச்சுக்கிறாரு. அப்ப மொத்தம் 5 மாசம் தான் மொத்த கணக்கு. 5 மாசத்துல எல்லா நோய், அதான் 50 ஆண்டு 60 ஆண்டு இருந்த நோய் 5ஆம் மாசத்துல குணமாயாச்சு, முடிஞ்சு போச்சா? அதான். இதை விட என்னங்க வேணும்? சுத்தமான உடல் வந்து ஆ, தனக்கு வேண்டிய சக்தியை காற்று, கோள்கள், பூமி மையத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது. காற்றில் உள்ள நைட்ரஜனிலிருந்தும் ம், சூரிய ஒளியிலிருந்து தேவையான சக்தியை பெற்றுக்கொள்கிறதுன்னா, ம், இந்த இன்னொருத்தர் 12 வருஷமா உணவு இல்லாத இருக்காரு. சூரியனை பார்த்து சக்தியை எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இவரு ம். அதெல்லாம் சொல்லல. சூரியனை நீ பார்க்கறியோ பார்க்கலையோ அது தானாவே எடுத்துக்குதுங்கிறாரு. அதுதான் விஞ்ஞானம். அதனால அதெல்லாம் அங்கெல்லாம் போகவே தேவையில்லை. ஆ. உடம்ப தானாவே எடுத்துக்குது, தானாவே. நாம போய் சூரியனையும் பார்க்க வேணாம், சந்திரனையும் பார்க்க வேணாம்.
எதையும் பார்க்க வேண்டாம். ஆ. அதனாலதான் ம். அதனால இதை நம்புறதுக்கு கடினமா இருக்குது. நம்புறதுக்கு கடினமா இருக்குது. ம். இவன் அவரும் இவன் அவரும் உணவு இல்லாததா இருந்ததுனால தான் நல்லா இருக்குது. ஆமா. அவரு என்ன சொல்றாரு, நான் சூரியன பார்த்ததுனால நல்லாயி போச்சுங்கிறாரு. அவங்கவங்க ஏதோ ஒரு அறிவு கெட்டுனது தான். ஆமா, 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 ஆமா. இங்கதான் உண்மையே தெரியுது. இங்கதான் அப்படி இல்ல. உடம்பே அப்படி தயாரா இருக்கிறதுனால இதுக்கு எந்த சிறப்பு தன்மை தேவையில்ல. தானாவே ஆ. இது மாறிக்கிறது. இதுக்கு வந்து எந்த பயிற்சியும் தேவையில்லை. இயல்பாகவே நடக்கிறதுன்னு ஒண்ணு எழுதிட்டார் இல்லையா? ஆமாமா. இயல்பாகவே இயல்பாவே நடக்கிறது தான். ஆ என்ன சொல்றாருன்னா, ஆ. அது என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தாய் தந்தையர்கள் அதாவது மனிதன் வந்து தானும் அழியாமல் தன் சந்ததியும் அழியாமல் தாய் தந்தையரும் உயிரோடு இருப்பார்கள் என்ற நிலையை வந்து வளர்ந்து தாய் தந்தையர்கள் அதாவது 6ஆம் நிலை 5ஆம் நிலையிலே பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. 6ஆம் நிலையிலும் ம். பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. 7ஆம் நிலையில் தாயும் இருப்பாங்க, தன் குழந்தைகளும் இருப்பாங்க. இந்த நிலை இயற்கையா இருக்கிற நிலைதான். இது யாருமே ஒன்றும் சொல்றது இல்லை. இயற்கையாகவே 5ஆம் அறிவுல பெற்றோர்கள் இருக்கட்டும். உயிரோடு இருப்பாங்க. 6ஆம் அறிவிலும் பெற்றோர்கள் உயிரோடு இருப்பாங்க. 7ஆம் அறிவிலும் அதான் சொல்றாரு. தந்தையும் ம். தாய் தந்தையர் உயிருடன் இருந்து இனப்பெருக்கம் செய்யும் நிலை ஏற்பட்டது. இது நேர்கோட்டை கொஞ்சம் நீட்டி இந்த நேர்கோட்டை நீட்டி யோசனை செய்து பாருங்கள். ம். தாய் தந்தையர் என்றுமே வாழ்வார்கள், குழந்தைகளும் வாழ்வார்கள் என்ற நிலை ஏற்படும். இதுவே மிகவும் இயற்கையான யோக நிலை. இது இயல்பாகவே நடக்கின்ற ஒரு சம்பவம். ம். நான் நாம் செயற்கையாலே தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும். ஆக எங்கேயும் போய் அந்த சாமியார் பாரு, இந்த சாமியார் பாரு, சட்டை கழட்டிட்டு நில்லு, கோமணத்தை கழட்டிட்டு நில்லு, ம். பூணூல் போட்டு நில்லு, ம். இந்த வேலையில இதுல கிடையாது. இந்த வேலையில இல்ல. நேத்து அந்த காணொலியில பார்த்தா எனக்கு கோவம் தான் வருது. அவரு நாகரி வச்சு ம். சாப்பிட சொல்லலாம்னு சொல்றாரு. அவரு பீடி குடிக்க ம். வேணாம்னு சொல்றாரு. கேட்டா சுக்கலம் கெட்டு போங்கிறாரு. ஏன்டா விந்த பத்தி என்னடா பேசிட்டு இருக்கிற? விந்த ம். பத்தி பேசுறது என்ன இருக்குதுல்ல? ஒரு சாமியார் விந்து காப்பாத்தணுங்கிறாரு. என்னடா விந்த காப்பாத்தி என்னடா பண்ண போறீங்க? நொந்து தானே போறீங்க. ஆ? ம். கடுப்பாகுது எல்லாம் பார்த்தேன். ஆ எல்லாம் சுக்கலத்தை சாக காப்பா போறான். சாக போறோம். சுக்கலத்தை காப்பு. என்னடா சுக்கலம்னா அது உயிரினத்தை சொல்றான். ரத்த சுத்தமா இருக்கணும். ம். பீடி குடிக்காம இருந்தா ரத்த சுத்தமா வேண்டா. டேய் திங்கிற உணவு என்னடா அதை சொல்ற? உள்ள போறது உணவு என்ன? மனதை பற்றி பேசுகின்ற பொழுது உடலுக்கு சம்பந்தம் இல்லாத உணவு பழக்கம் எதற்கு? உடலை அதான் பற்றி பேசு உடலை பற்றி எந்த பேசுகின்றவன் ம். 6வது அறிவிலேயே நின்னுக்கிறான். அதிலேயே தாண்டல. ஐயோ! ஆஹ் செத் 5ஓட நின்னுக்கிறான். அந்த உணவு பழக்கம் எதற்குன்னு பதில் சொல்றது இல்லையே. 6 வந்துட்டாவே அதையாவது சுத்தம் பண்றீங்கன்னா, அதுவும் இல்ல. அந்த பார்த்தேன் நானு. மனமே குரு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. நான் பார்த்தேன். மனமே குருங்கிறது எல்லாரும் சொல்றதுதான் ஐயா. அதுக்கு யாரும் தேவையில்லை. மனமே ஆசான், மனமே குரு, மனமது இதெல்லாம் சரிதான் ஐயா. இவனுக்கு ஆ. இடையில புதுசு புதுசா கதை விடுறானுங்க இவனுங்க. இங்க அவனும் மூளைய குழப்பிக்கிட்டு எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கூத்தடிக்கிறானுங்க. ஆமா. அந்த ஆளு என்ன கருத்துல சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. அவன் சொல்லிட்டு எங்கேயோ போயிருப்பான். ஆ. அது இப்ப புதுசா வரவன் வந்து ஏதோ தப்பு கணக்கு போட்டு பார்த்து கடவுர் கட்சின மாதிரி இருக்கானுங்க. ஒவ்வொருத்தரும் குண்டோதரன் மாதிரி இருக்கானுங்க. கடோர் கஜன். ஆமா. நல்ல கின்னு இருக்க எல்லாம் 80 கிலோ இருக்கானுங்க எல்லாருமே. அத பார்த்துட்டு எல்லாம் ஏமாந்துடுறாங்க. பரவால்ல நம்மளோட அவன் குண்டா இருக்கிறான். அதான் கரெக்டான யோகம். அவன் அப்படின்னு சுக்கலத்தை நினைச்சுக்கிட்டு தான் போறான். ஆமா. அவன் அப்ப பாரு பத்தாவதுக்கு தாடி வேற விட்டுக்கிறான். தாடி கீடி மீசையெல்லாம் ஆ. விட்டுக்கிறானா ஒரு அளவு புரியறது இல்ல. கொழு கொழுன்னு இருக்கிறான். தாடியும் விட்டுருக்கிறான். அப்ப நல்லா திம்பங்கடாயாட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். நானும் அப்படி நினைச்சுக்கிட்டு தான் போனேன். 2 வருஷம் போனேன். சரி. எதுவும் குண்டு வரல, ஒண்ணும் வரல. காது செவிடாயி போச்சு. சரி. சரி இது வம்பு. அஹ், என்னடா மனமே குருன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கான்னு பார்த்தா அது எவனோ அவன் சொல்லிட்டு போயிருக்கிறான். இவன் அதை புடிச்சிட்டு இவன் வியாக்கணும் சொல்லிட்டு பீடி மட்டும் குடிக்காம இருந்தா போது ஆ. என்ன சொல்றான்? பீடி மட்டும் குடிக்காம இருந்தா போதுன்னா பீடி மனப்பழக்கத்துல வர்றது. இதே மாதிரி தானே சுவை ம். எங்க இருந்து வருது? அங்க 2 சுவை நமக்கு இருக்குதுங்க ஐயா. வாய் வழியாக அறிகிற சுவை ஒண்ணு ம். இருக்குது. மன ரீதியாக ம். அனுபவிக்கிற சுவை இருக்குது. 2 சுவை ஒண்ணு இருக்கு. இருக்குது. அத 2 இருக்குது. 2 இருக்கு. இது ரொம்ப ஆழமா சிந்திக்கணும் இதைய. ஆமாமா. அப்பதான் வாய் நமக்கு வழியா தெரியும். கூட தப்பிக்கலாம். மன வழியா தப்பிக்க முடியாது. இவன் என்ன பண்றான்? மனக்கணக்கு போட்டுக்கிட்டே உட்காந்துருக்கிறது. அதாவது
இவனுக்கு வசதியா ஆமா. என்னன்னு இவனுக்கு வீடு குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு வச்சுங்க, அதை மட்டும் சும்மா பெருசா நோண்டி நோண்டி பேசுறது. இவனுக்கு வீடு குடிக்கிற பழக்கம் இருக்காது, அதை வச்சு நோண்டி நோண்டி பேசுறது. பேசுறது. ஆனா வீடு நான் தான் குடிக்கிற உத்தமன். நான் தான் ம். உத்தமன். வீடு குடிக்கிறவன் எதுக்கட அங்க வர்றான்? ஆ? ம். ம். அத பேசிட்டு இருக்கிறது. அது வந்துகிட்டு இருக்கட்டும், என்ன பழக்கம் இருக்கு அதை சொல்லு. வந்து உட்கார்ந்து இருக்கான்ல, அவனுக்கு என்ன பழக்கம் அதை சொல்லு. என்னடா திங்கிற? என்ன திங்கிற? முதல்ல ம். வாய் வழியா என்ன திங்கிற? ஏன் அதை திங்கிற? அந்த கேள்வி கேட்க மாட்டான். ம். குடிக்க பால் குடிச்சிட்டு அது இருக்கிறான் அவன். உடனே அவனுக்கு காப்பி போகுது. காப்பி டீலாம் அந்த டைமுக்கு போயிட்டு இருக்குது. அட பார்த்தேன், ஆஹா, அற்புதம் அற்புதம். ஏதோ நல்ல வேளை இந்த இந்த யூடியூப் சேனல் இருக்கு, எவன் என்ன திங்கிறாங்கிற வரைக்கும் கூட தெரிஞ்சு போகுது. ஆமாங்க. பேசும்போதே தெரியுது இல்ல. காந்தியடிகள் இல்ல கூட. சொல்லுங்க. வாய் வழியா உணவோட இருந்தா பரவால்ல. நாய், நரி, கயிறுன்னு ஒண்ணு விடாத புலி பல்லி, பூரான், தேள்ன்னு தின்னு, ஆ ம் அ இது என்னது கொரோனாங்கிற ஒரு புது நோயவே உருவாக்கிக்கிட்டு இருக்கிறான் சைனாக்காரன். ம் ம். அவன் இன்னும் என்னென்ன புதுசா உருவாக்குறான்னு தெரியல. என்னென்ன புதுசா தெம்பான்னு தெரியல. எல்லாம் இந்த தின்னதுலயே வந்திருக்குதுங்கிறது நல்லாவே தெரியுது எல்லாம். ம் வெளிப்படையாவே தெரியுது. சாதாரணமா உணவுன்னு நெனச்சுக்கிட்டான். இதுல தான் எல்லாமே வந்து சேருது எல்லாம். உலகத்தையே ம் அழிக்கிற அளவுக்கு தின்னுப்ட்டான். ம் இவன் அழுங்கி தின்னு போறது இல்லாத இந்த சமுதாயம், மனித இனமே அழியிற அளவுக்கு தின்னு போய்க்கிட்டு இருக்கிறான் ஸ்பீடா அதுவும். ம் எவ்வளவு அறிவு இருக்குது வச்சுக்கிட்டு இவன் என்ன தின்னுக்கிட்டு இருக்கிறான். சைனாவுல வந்து விஞ்ஞானம் ரொம்ப மேல் நிலைக்கு போய்க்கிட்டு இருக்குது. ஆனா, ம் இந்த உணவுல ரொம்ப கீழ் நிலைக்கு போயிட்டு இருக்கான். அது மேல் நிலைக்கு போயிட்டு இருக்குது. இது ம் கீழ் நிலைக்கு போயிட்டு இருக்கிறான். ம் சமுதாயத்த அழிக்கிறதுக்கு இப்படி பண்றான். ம் விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு. விஞ்ஞானம் விஞ்ஞானம் வளர்ந்தது. நீ என்ன வளர்ந்த? ம் அந்த எல்லாம் கீழல்ல போயிட்டு இருக்கு. ம் கண்ட கருமாந்திரத்த தின்னு புதுசு புதுசா கிருமிகள உற்பத்தி பண்ணிக்கிட்டு, அ ம் எ அமெரிக்காவிலருந்து எல்லாம் பயந்துக்கிட்டான். சைனாக்காரன் இப்படி எல்லாம் பண்றான்னு. ம் சரி. அதுக்கு அதுக்கு ஒரு சட்டமும் கிடையாது. திங்காதீங்கடான்னு. எந்த நோய் வந்தாலும் தின்னுக்கிட்டே இரு. அத ம் நிறுத்தாத. இப்ப நோய் வந்த பார்த்து தான் நம்ம ஆளு என்ன பண்றான், முட்டை கறிய குட்றான் ஆஸ்பத்திரிலன்னான். ம் இந்த நாயி அவன பார்த்து இவனும் அதே மாரி பண்றான். ம் நோய் வந்ததே அதனால, அப்புறம் திருப்பி அதையே குடுத்தா, அது எத வச்சு செய்றானுன்னே தெரியல. ஆ ஆ நேத்து அதை பத்தி நான் பார்த்தேன். நீங்க அதெல்லாம் பத்தி தேடினா தெரிஞ்சு போயிடும். ஆ. அதாவது உடம்பை சுத்தகரித்தல் இருக்கு இல்லையா? உடம்பை செயற்கையா ம். ரத்தத்தை சுத்தம் பண்றதெல்லாம் வந்தாச்சு. அதெல்லாம் வந்து அதுதான் ஆ. ரத்தத்தை செயற்கையா சுத்தம் பண்றதுக்கு பேரு தான் அவன் ஆங்கிலத்துல டயாலிசிஸ்னா ரத்தத்தை சுத்தம் படுத்துறது அப்படிங்கிறான். அது நேத்து அந்த படமெல்லாம் இருக்கு, நீங்க பாருங்க, அதெல்லாம் பார்த்தா தெரியும். ஆனால் ஆனால் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு திருப்பி அதே உப்புக்களை உள்ள கலந்து விட்டுரும். அதுக்குன்னு செயற்கை உப்புகள் இருக்கு. செயற்கை உப்புல கலக்கி விட்டு ஓ! திருப்பி செயற்கை உப்புகள் தனியா டப்பால வச்சிருக்கிறான். அந்த ரத்தத்தை உள்ள ஏத்துறப்பவே அந்த செயற்கை உப்பும் உள்ள கலந்து விட்டுருவான். அது வந்து ஏதோ ஒரு வேலை செய்யுது. இல்ல, அதுதான் மூளைக்கு தொடர்பு. மூளைக்கும் மற்ற மூளை செயல்படணும்னா அந்த உப்பு வேணும். ஆ அதுக்காக அத போட்டுறது. ஆமா. ஆனா இந்த இயற்கையா இருக்குது பாரு உடல் இந்த உப்பு எங்க இருந்து வருதுன்னா கடல்ல இருந்து வந்தது. சரி, இந்த உப்பு எங்க இருந்து வந்துச்சு? இவன் செயற்கையா செய்யறதும் கடல் உப்பாத்தான் இருக்கும். ஆமா, கடல் உப்பு தானே கொண்டு வருவீங்க. எங்க இருந்து வருவீங்க? கடல் உப்பு தானே சேர்த்த முடியும். பாஸ்பரஸ், பொட்டாசியம், ஆமா. சோடியம் எல்லாம் பூமியில இருக்கிற உப்பை பூரா அதுல கலந்து விட்டு ரத்தத்துல ஆ. கலந்து விட்டுருவோம். அப்ப அந்த ரத்தத்துல இந்த உப்பும் இருக்க வேண்டும். பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம் எல்லா உப்பும் அதை கலந்துடுறான். ஆ. ரத்தத்துல என்னென்ன உப்பு இருக்கணுமோ அதெல்லாம். அப்ப இந்த உப்பு எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பல கோடி ஆண்டாக நாம கடல்ல இருந்து மாறி வரும்பொழுது உடன் பிறந்து கொண்டு வந்தது, உடனோடு கொண்டு வந்தது. ம். அப்ப இந்த ரத்தத்துக்குள்ள உப்பு எப்படி பூந்துச்சுன்னா, கடல்ல இருந்து பரிணாமம் மாறணும் இல்லையா? கடல்ல இருந்து மாறி தரைக்கு வருகின்ற பொழுது அத அந்த உப்பை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். வந்துச்சு. அவ்வளவுதான். அந்த உப்பை எடுத்துட்டு வந்துட்டோம். அந்த உப்பு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப துகள் வடிவத்தில் இருக்குது. கெட்டியா இல்லாம நானோ துகள், புரிந்து கொள்ள முடியாத நானோ துகளாக இருக்கிறது.
ரொம்ப கண்ணுக்கு தெரியாத உப்பு. ஆ அது வந்து அந்த உப்பு தான் வந்து நம்மள வந்து அந்த உப்பு இல்லைன்னா, அது வழியாக தான் சிக்னல். அது வந்து ஒளி ச ஒளி அதிர்வலைகளை அதன் மூலமா தான் அனுப்புது. அதிர்வலைகளை, சமிக்கைகளை, ம். குறிப்புகளை, குறியீடுகளை, தகவல் தொடர்பு சாதனங்கள் அதுதான் அதுக்கு அ அந்த அந்த வேதிப்பொருள் இல்லைன்னா, இயற்கையா ம். இருக்கிற அந்த வேதிப்பொருள் மூலமாகத்தான் அந்த மின்காந்த அலைகளை கடத்துகிறது. இது பேரு மின்காந்த அலைன்னு சொல்லுவாங்க. என்னது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். மின்காந்த அலை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாம் கடத்துது. ஆ அந்த உப்பு வழியத்தான் கடத்துது. வேகமா கடத்தும். நீங்க நீங்க வேதியியல் படிக்கிறப்போ, எலக்ட்ரோலைசிஸ் மின்சாரத்த தண்ணீல கொஞ்சம் பெர்சென்ட் உப்ப கலந்தா தான் வேகமா மின்சாரம் கடத்துன்னு சொல்லுவாங்க. கண்டக்டர் அதுக்கு பேரு கண்டக்டர்ன்னு பேரு. கண்டக்டர். ஆ. உப்பு. ஆ உப்ப கலந்தோம்னா வேகமா மின்சாரம் கடக்கும். இதுதான் விஷயமே. அந்த உப்ப தான் இன்னைக்கு மருத்துவத்துல பயன்படுத்தி சாதனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன ஆயி போச்சுன்னா, அப்படின்னு நீ நீ வாய் வழியா தின்னேன்னா ஆபத்து. அது இயற்கையா கொண்டு வருது பாருங்க, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ. நீ வாய் வழியா தின்னேன்னா வாய் வழியா ஏத்துக்காது. தின்னா போச்சு. வாய் வழியா தின்னா அது ஏத்துக்காது. ஏத்துக்காது. நான் வந்து கடல்ல இருந்து கொண்டு வந்தேன். நான் வந்து உயிரை பராமரிக்கிறதுக்காகவும், தகவல் தொடர்பு சாதனத்துக்காக நான் வச்சிருக்கிறேன். நீ சுவைக்காக திங்கிற, அது எப்படி? ம். சுவைங்கிறது 5ஆம் அறிவு. சுவைங்கிறது 5ஆம் அறிவு. 5. நான் முதல்ல இருந்து ஆகுனா 1ஆம் அறிவுக்காரன். 1ஆம் அறிவுக்காரன் எதுக்கடா 5ஆம் அறிவு அது கேக்குது. நீ பகுத்து பார்த்துட்டு போறத விட்டு போட்டு, எனக்கு 1ஆம் ஆ. அறிவுல எல்லாம் வந்துருச்சு. எனக்கு 1ஆம் அறிவுல எல்லாமே நான் கொண்டு வந்துட்டேன். 1ஆம் அறிவிலேயே நான் எல்லாம் கொண்டு வந்துட்டேன். எல்லாம் எ இருக்கு. எனக்கு எனக்கு 1 தான் தாக்கு பிடிக்கும். நீ 5 எதுக்கு மேல போடுறேன்னு கேக்குது. நான் வந்து என்னால 1 தான் எனக்கு வந்து 1 தான் தூக்க முடியும். நான் வந்து 1 தான் தூக்க முடியும். ம். ஆ. ஏற்கனவே இருக்குது. என்கிட்ட ஏற்கனவே இருக்குது. நீ என்னடா உன் ருசிக்காக என் தலையில போடாத. என் தலையில போடாத. இவன் அந்த ஒண்ண நெனச்சுக்கிட்டு இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அதான். என்ன தாக்கு பிடிக்க அது என்ன பண்ணுதுன்னா, நம்மனால முடியாதனால கொண்டு என்ன பண்ணுதுன்னா, நோயா மாத்தி விடுது. எனக்கு வந்து என்ன அந்த தகுதியே கிடையாது. எனக்கு ஒரு கை தான் இருக்குது. நீ 5 கை நினைச்சிட்டு 5 செங்கல் வைக்காதே. ஒரு கைக்கு ஒரு செங்கல் தான் வைக்க முடியும். நான் ஏற்கனவே எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு 5 செங்கல் இருக்குன்னு சொல்லி போட்டு 5 கை இருக்குன்னு நினைச்சிட்டு 5 கைக்கு வைக்கிறேங்க. கையே இல்லடா என்ன மேல வைக்கிறேங்கிறா. அத குருவி தலையில பனங்காய் வச்ச மாதிரி. அதான். அப்படித்தான் என்ன பண்ணுதுன்னா, உடம்பு என்ன பண்ணுதுன்னா, நோய் உண்டாக்கி விட்டுருது. இதை ஆராய்ச்சி பண்றதுங்க 7ஆம் அறிவு. 7க்கு போகுது. அதனால சக்கரை நோய் குணமாயிடுச்சு. இந்த வெங்கடேஷ் 7க்கு போயிட்டாரு டப்புன்னு. 7க்கு போய் நோயை குணமாக்க அதான் 7ஆம் அறிவுன்ட்டாரு. இதை அதுக்கு பத்தி நம்ம மேல 8ன்னு அது தானாவே பாஸ் ஆகிக்குது. அவ்வளவுதான். 8க்கு போனா சமாதி உயிரை விட்டுட்டு சன்னியாசத்துக்கு போயிடுறது. அது அது உடலை அந்த உயிரை வந்து பிரித்து கொள்ளுதல் போதும். அப்படின்னு. எப்படி போதுன்னு நிறுத்துறோம் இல்லையா அதே மாதிரி தான். இந்த 7, 8 விட்டுட்டு இவன் 1லயும் 5லயும் இருந்துகிட்டு அத பண்ணேன், இத பண்ணேன். அ ம மனமே குரு, இதே குருன்னு நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்கிறானுவ. ம், ம், ம். ஒண்ணும் புரியல அவங்களுக்கு. அப்ப 7ஆம் அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7ஆம் அறிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னைத்தானே சரி செய்து குணப்படுத்திக் கொண்டு இயற்கையோடு இயைந்து வாழ்தான் இப்பத்துக்கு நம்ம 7ஆம் அறிவு. இந்த 7ஆம் அறிவு இந்த ஏது சுவை பசியை கட்டுப்படுத்திட்டான். பசிங்கிறது ஒரு ஒரு உணர்வு தானே. பசிங்கிற உணர்வு தான். உணர்வு. ஆமா. அந்த உணர்வை ம். நீ சரி பண்ணிக்கோ. தண்ணீயின் மூலமாக சரி பண்ணிட்டீங்கன்னா, ஆ தண்ணீர் மூலமா சரி பண்ணிட்டீங்க ஏற்கனவே தெரியாம சாப்பிட்டது பூரா சுத்தமாயிருது. ஏற்கனவே அ சுத்தமாயிடுது. சுத்தமாகின்ற பொழுது உடம்பு இயல்பான நிலைக்கு போயிருது. போயி ம். அப்பதான் உடம்பு வந்து திருப்புது. தாறுமாறா போன வண்டி வந்து சரியான பாதையில திரும்ப ஆரம்பிக்குது. ம். திரும்பி அது கூட்டிட்டு போகுது. எங்க இயற்கை அங்க அதன் வழியில கூட்டிட்டு போகுது. இயற்கை வழி நடத்தும். ம். ஓ! அப்ப எதுக்கு நீண்ட நாள் வாங்கணும்? அப்ப அடுத்த கேள்வி, எதுக்கு நீண்ட நாள் வாழணும்னா, இது எங்க வேணாலும் நீ போய் அது இயற்கை அப்பதான் தன்னுடைய வீரியத்த காட்டுது. இயற்கை சட்டத்துக்கு உட்பட்டு தன்னுடைய சகல ஆற்றலை அது கொடுக்க ஆரம்பிச்சிருது. ஆ. அப்பதான் அற்புதங்கள் நிகழ்கிறது. அப்பதான் அதான் பதஞ்சலி இதெல்லாம் வருது. எல்லாமே அற்புதங்கள் இப்ப நாம வந்து
அற்புதங்கள் நிகழ்கிறது. முதல்ல அற்புதம் என்பது நோயை அடியோடு அறுத்து இருப்பது அற்புதம். முதல்ல நோயை அடியோடு அறுத்து இருப்பது மிகப்பெரிய அற்புதம் அது. அப்புறம் தான் மற்றதெல்லாம். ஆ அப்பதான் மற்றதெல்லாம். முதல்ல நோயை அறுத்து எறிஞ்சிடணும். நோயை தெரிஞ்சுக்கணும். இந்த அப்பதான் சித்தி அடைஞ்சாதான் மற்ற சித்திகளாம். ஆ அத இந்த சித்தி அடையணும். இந்த சித்தி அடையணும். இந்த சித்தி அடையாத எந்த சித்தியும் பண்ண முடியாது. ஆ அதுல வெற்றி அடையிற மீண்டும் இதை பத்தி நான் பேசுவோம். சரிங்களா? நன்றி. சரிங்க. நன்றி.